மதுரையே உங்க உங்க குரலை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மதுரை மக்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன எல்லாருமே கேட்குறது வந்து என்னங்க எல்லா ஷூட்டிங்லையுமே எல்லா சீன்லையுமே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அமெரிக்கா அங்கங்கே அந்த ஒரு இந்த ஒரு வெளிநாடு போய்கிட்டே இருக்காங்க. உங்களை மட்டும் யாருமே கூப்பிடவே மாட்டேன்றாங்க. எனக்கு அமெரிக்கா வேணும் ஆப்பிரிக்கா வேண்டாயா, என் ஊரில் ஷூட்டிங் எடுத்தால் போதும். எனக்கு என் ஊரில் ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு விழா நடக்காது அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். கார்த்தி மூலமாக என் தம்பி மூலமாக அது கரெக்டாக என் ஊரில் என் மண்ணில் நான் விளையாண்ட இடத்துலையே அங்கே வந்து வந்துருச்சு. நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா என்னோட ஒவ்வொரு அசைவும் என்னோட வளர்ச்சி எல்லாமே இங்கேருந்து நான் எடுத்தது எல்லாமே இவங்க தான். எனக்கு இங்கேருந்து இதுதான் டைரி. இந்த டைரியத்தை நான் கையில் வச்சிருக்கேன் நான். கண்டிப்பா. அண்ட் சார் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு போனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை விட சூரி சாருக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இருக்கிற பாண்டிங் தான் மக்கள் அவ்வளோ எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த சீமராஜா திரைப்படத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த ஒரு காம்பினேஷன், ஒரு பாண்டிங், அதை பத்தி சொல்லுங்க சார். உண்மைக்கே அது நான் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. இந்த வார்த்தைக்கு சமந்தாவே சொன்னாங்க முதல் நாள் ஷூட்டிங்கில். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு டைலாக் பேசி முடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவாங்க. திருப்பி சிரிச்சுருவாங்க. உடனே பொன்றாமரத்தை வந்து ரெடின்னுவார். இல்லைங்க இவங்க என்னங்க நடக்குதுங்க, அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் ஒன்று பார்த்து இங்கே நேரில் வந்து பார்த்தா இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என்னால் கேட்ச் பண்ணவே முடியலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கார்த்தி வந்து எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு பிளேயர் வந்து விளாட்றப்ப நான் எல்லா பிளேயரோடையும் விளாண்டுருக்கேன். தோனி கூட பார்ட்னர்ஷிப் விளாட்றப்ப ஒரு 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 ஸ்ட்ரென்த்து கிடைக்கல. வருவேன், அப்படி தான் வருவேன். காலில் குத்திவேன், அப்படியே லெஃப்டில் திருப்பி விட்டு போயிட்டே இரு. அப்படியே அவங்க நீ லெஃப்டில் திருப்பி ஒரு மீசக்காரை ஒரு டைலாக் உள்ள மைண்டில் ஏற்றிக்கிட்டே வர்றேன். பொன்றாம்புரம் நம்மக்கிட்ட சொல்லலை, நம்மளை கலாய்க்கு ஒருத்தர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவன் வருவேன், நான் வெளில போடுற மாதிரி போவேன். அவனை வரையில் அப்படியே திருப்பி அனுப்பியிருப்பாங்க அப்படின்றாப்பு. யார் அந்த பீஸா, வரட்டு அவன் அங்கேயே பார்த்துருவான். இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, நம்ம உள்ளே போகவே கூடாது, போனோம்னா சட்னி அங்கேயே அரைச்சிருவாங்க அப்படின்னு. தம்பிக்கிட்ட இருக்கப்போ அந்த ஒரு சப்போர்ட்டிங், அதாவது காமெடினா சில விஷயம் சொல்லுவாங்க, இந்த நல்லா இருக்குன்ட்டு குட்டி ரியாக்ஷன். நான் இதுக்காக நான் இந்த ஸ்டேஜுக்காக இந்த மக்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் ஒவ்வொரு விஷயம் என் தம்பிக்கிட்டே சொல்லுவேன். அந்த காமெடி நடிக்க போகிறப்போ ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு விஷயம் இருக்கும், அது தெரியும், பிரதருக்குன்னு தெரியும், எல்லாமே இருக்கு. ஆனால் 2 தடவை பார்ப்போம், 3ஆவது தடவை சார் என்ன அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு பிரதர் சொல்லாப்புல, நீங்கள் போங்க, சொன்னதை பேச மாட்டீங்க, எப்படியா நீங்கள் போங்க போய் பேசுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாரு. இந்த ஸ்பாட்டில் வந்து பேசுகிறப்ப தெரியும் செலுத்தாரு, எங்கேருந்தே வரும்னே தெரியாது, டக்குன்னு. இதுக்குள்ளே எனக்கு கார்த்திகிட்ட நடிக்கப்பட்டு நான் ரொம்ப அலாட்டாக இருப்பேன். ஏன்னா அந்த மீசக்கார மாதிரி அடுத்து நம்மளுக்கு விழுகும், நான் அவ்வளோ தெளிவாக இருப்பேன். அப்படி டைலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அப்படி அவுட், அப்படி ஜகா அவுட்கிற மாதிரி கொடுத்துட்டு உள்ளே நின்றுக்கிருவேன். ஏன்னா போனால் போட்டுருவாங்க, போனால் டைலாக் நம்ம மேலே விழுந்துடும். அப்படியே சுற்றிக்கிட்டே தெரிவேன். ஜனங்கிட்ட நிறையா பேர் ரீச் ஆகுது, எவ்வளவோ டைலாக் இருக்குது. அதில் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச டைலாக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என் தம்பி சொன்ன டைலாக் அது. ஆனால் நீங்கள் போடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஸ்பாட்டில் ஒரு காமெடியனுக்கு எடுத்து கொடுக்குற எனக்கு தெரிஞ்ச ஹீரோ வந்து நான் தம்பியை வந்து நான் எவ்வளோ வேணாலும் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.